நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம். வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்பு ஒரு டன் 4500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயம் செய்யப்படும் என தமிழக வெற்றி கழக தொலைநோக்கு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக விவசாயிகளிடம் கருத்துக்களும் கேட்கப்பட்ட நிலையில் அதனை முன்வைத்துதான் வேளாண் பட்ஜெட் என்பது தற்போது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை வேளாண்மைக்கான தனி பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில்தான் அதற்கு முன்னதாக நெல் மற்றும் கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக முதலமைச்சர் தற்போது அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள், அதே போன்று வேளாண்மைத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், வேளாண்மைத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம். வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்பு ஒரு டன் 4500 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயம் செய்யப்படும் என தமிழக வெற்றி கழக தொலைநோக்கு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக விவசாயிகளிடம் கருத்துக்களும் கேட்கப்பட்ட நிலையில் அதனை முன்வைத்துதான் வேளாண் பட்ஜெட் என்பது தற்போது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை வேளாண்மைக்கான தனி பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில்தான் அதற்கு முன்னதாக நெல் மற்றும் கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக முதலமைச்சர் தற்போது அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள், அதே போன்று வேளாண்மைத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், வேளாண்மைத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.